வாழ்வின் பாதை. அன்பிற்கிரியவர்களே, எத்தனையோ வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்றால் என்ன என்று எப்போதாவது கேட்டிருப்போமா? இன்றைய பயணத்தின் வழியாக வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தனி மனித சுகபோகங்களை துறந்து தியாகம் செய்து இன்னொருவரை வாழச் செய்வதே வாழ்க்கை என்பதை இன்றைய சிலுவை பாதையின் வழியாக நம் இறைவன் எடுத்துச் சொல்ல விரும்புகிறார். அவரோடு பயணம் செய்வோம். வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொள்வோம். வாழ முயற்சி செய்வோம். பிறருக்காக வாழ வேண்டாம், பிறரை வாழ வைக்க வாழ்வோம். பிறரை மன்னிக்க முயற்சிக்க வேண்டாம், மன்னிப்பு கேட்க முயற்சி செய்வோம். வாழ்வதற்காக வாழ வேண்டாம், வாழ வைப்பதற்காக வாழ்வோம். நல்லவனாக வாழ முயல வேண்டாம், கெட்டவனையும் ஏற்றுக்கொள்ள முயல்வோம். பரிதாபப்பட வேண்டாம், பரிதவிப்போரின் குறை தீர்ப்போம். கண்ணீர் வடிக்க வேண்டாம், கண்ணீர் துடைக்க முயல்வோம். வாருங்கள், வாழ்க்கையை வாழ்வதற்காகவே. இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரவு முழுவதும் கசையால் துன்புறுத்தப்பட்டு எள்ளி நகையாடப்பட்டு இப்பொழுது பிலாத்துவின் முன் இருக்கின்ற நம் இயேசுவை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். ஊரங்கும் நன்மை செய்த மனிதருக்கு கிடைத்த பட்டங்கள் குற்றவாளி, கலகக்காரன், தெய்வத்தை நிந்திப்பவன் என்பனவை. இயேசுவோ தலைகுனிந்து நிற்கிறார் ஒரு குற்றவாளியாக. சிந்தனை: பிலாத்துவின் மீதும் பரிசேயர் சதுசேயர் மீதும் கோபம் வருகிறதல்லவா? உன் வாழ்வை நினைத்துப்பார். அனைத்து தவறுகளுக்கும் பிறரை குறைகூறி பழக்கப்பட்ட நாம் ஒருமுறையேனும் நடந்ததற்கு நானும் காரணம் என்று ஏற்றுக்கொண்டோமா? என் பக்கமும் தவறு உள்ளது என்று புரிந்து மன்னிப்பு கேட்க முன் வந்துள்ளோமா? ஜெபம். பிறர் வாழ உம்முயிர் தந்த இயேசுவை, பிறர் குறையை பார்ப்பதை விட என்னிடம் குறையுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் வாழ்வை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இரண்டாம் பதிவு. இயேசுவின் தோளில் சிலுவை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். தனக்கென வாழும் பொழுது அல்ல, பிறருக்காக வாழும்போதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் என்பதை புரிய வைக்க சிலுவையை மட்டுமல்ல, தன் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளையெல்லாம் மறுவை சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். கலகக்காரன், தெய்வ நிந்தனை செய்தவன் என்றெல்லாம் பழி சுமத்தப்பட்ட போது ஏற்கிறார். காரணம், அதனால் பழி சுமத்தியவர்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்றால் எதையும் சுமக்க தயார் என்கிறார். சிந்தனை: அதிகார வர்க்கமல்ல இயேசுவின் மீது சிலுவை சுமத்தியது. நமது உறவுகளில் விரிசல்கள் விழுந்துள்ளனவை ஏன்? அவன் அவள்தான் காரணம் என்று பிறர் மீது சுமத்தப்படும் ஒவ்வொன்றும் இயேசு சுமக்கும் சிலுவையே. என் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்வதிலேயே தெரிகிறது என் மீது ஏதோ தவறு இருக்கிறது. நம்மீது பிறர் சுமை சுமத்தினாலும் நாம் சுமத்தாமல் இருக்க முயற்சி செய்வோம். ஜெபம். எம் பழிகளை சுமந்த இயேசுவை பிறர் மீது பழி சுமத்தாமல் இருப்பதை உண்மையான வாழ்வு என்பதை உணரச் செய்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின்
விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மூன்றாம் பதிவு. இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரவு முழுவதும் பெற்ற கசையடிகள், ஏளன பேச்சுக்கள், தூக்கமின்மை, சிலுவை பாரத்தின் அழுத்தம், படை வீரர்களின் சாட்டையடி, உச்சி வெயில், பசி, தாகம், கற்கள் பாதங்களை பதம் பார்க்க, கால்கள் தள்ளாட, முள்முடியிலிருந்து வரும் இரத்தம் கண்களை மறைக்க, வேகமாக செல்வதற்கு படை வீரரின் எட்டி உதைப்பால் கீழே விழுகிறார் இயேசு. சிந்தனை. இயேசு கீழே விழுவதால் மனம் வருந்தி நிற்கும் நாம், பரிதாபப்படும் நாம், என் பாவத்தால் கீழே விழுகிறாரே என்று வருந்தும் நாம், ஏனோ தெரியவில்லை, கீழே விழுந்து கிடக்கும் ஒருவரை பார்த்து நகைக்கிறோம், மகிழ்கிறோம். தவறு செய்யும் நண்பரோடு, நெருங்கிய உறவினரோடு குமாளம் அடிக்கும் நாம் எப்போது தவறு செய்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோமோ அப்போதே நாம் கீழே விழுகிறோம், பிறரையும் விழ வைக்கிறோம். ஜெபம். எமக்காக தரையில் வீழ்ந்த இயேசுவை தவறு செய்பவர்களோடு இணைந்து தவறு செய்யாமல் செய்வது தவறு என்பதை புரிய வைக்கவும் புரிந்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நான்காம் பதிவு. இயேசு தன் அன்னையை சந்தித்தல். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். கரம் பிடித்து நடந்த கால்கள் இன்று தள்ளாடுகிறது. அறிஞர்களுக்கு முன் அதிகாரமாய் இறை திட்டங்களையும் நியமங்களையும் 12 வயதில் விவாதித்த போது அதிசயமாய் பார்த்த அன்னை இன்று தன் மகனை ஏளனமாய் பார்க்கும் உலகை நினைத்து நிந்தனை செய்வதா? பிறர் வாழ தன்னை அர்ப்பணித்த தனையனை நினைத்து மகிழ்வதா என புரியாமல் இருக்கிறார். இவ்வளவு கலோபரங்களிலும் தன் தாயின் சந்திப்பு சிறிது ஆறுதலை தந்திருக்கும் என்ற சிந்தனையோடு தொடர்கிறார் தம் பயணத்தை. சிந்தனை. தாயும் சேயும் ஒன்றாக இணைந்த தருணம். பேசவில்லை, சைகை இல்லை, பார்வையில் பாசத்தை கொட்டுகிறார்கள். நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் நம் பெற்றோருக்கும் உள்ள உறவு எப்படி உள்ளது? வயதானவர்கள் என்பதால் அடங்கி ஒதுங்கி போக சொல்கிறோமா? ஆறுதல் தந்து அரவணைத்து செல்கிறோமா? பெற்றோரை மதிப்பதும் வாழ்க்கைதானே. ஜெபம். தாயின் சந்திப்பில் ஆறுதல் பெற்ற இயேசுவை எம் பெற்றோரோடு என்றும் இணைந்து மகிழ்ந்து வாழும் வரத்தையும் அவர்களை மதித்து அவர்கள் வழியாக ஆறுதலையும் எமக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஐந்தாம் பதிவு. இயேசுவுக்கு சீமோன் தோள் கொடுத்தல். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அனாதையாக, ஆதரவற்றவராக, தனிமையில் தள்ளாடிச் செல்லும் இயேசுவை பார்த்ததும் பரிதாபப்படாமல் துணிந்து முன்வந்து உதவுகிறார் சீமோன். இயேசுவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்ததில்லை, இயேசுவின் வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் கண்டதில்லை, இயேசுவோடு நடந்ததில்லை, உண்டதில்லை, பேசியதில்லை, நற்சுகம் பெற்றதுமில்லை. ஆனால் உதவுகிறார். சிந்தனை. இயேசு யார் என்பதே தெரியாமல் உதவி செய்து வாழ்வின் அர்த்தத்தை புரிய வைக்கிறார் சீமோன்.
வாழ்வதற்கு வழியில்லாமல் தவிக்கும் நம் உடன் பிறப்புகளுக்கோ பெற்றோருக்கோ நம்மிடம் பிறந்தவர்களுக்கோ உதவிட கணக்குகள் பார்க்கும் நமக்கு சீமோன் ஒரு உதாரணம். சிலுவையோடு நிற்கும் இயேசு நம் உதவியை பெற்று தொடர்ந்து பயணம் செய்ய காத்திருக்கிறார். ஜெபம். அனைவரையும் வாழ வைக்க வந்தவரை, எங்களை அண்டி வருபவர்களுக்கு கணக்குகள் பார்க்காமல் உதவிடும் நல் மனதை தந்தருளும். ஆமேன். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரத்த காயங்களுடன் தள்ளாடி தள்ளாடி செல்லும் இயேசுவை பார்த்ததும் குனிந்த தலை நிமிராமல் வாழும் யூத சமுதாயத்தில் பிறந்தவளுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? இயேசுவை சாட்டையால் அடிக்கும் படை வீரர்கள் தன்னையும் அடிப்பார்கள். இயேசுவை எட்டி உதைப்பவர்கள் தன்னையும் உதைப்பார்கள். நீ பெண், ஏன் இங்கு வருகிறாய் என வஞ்சிப்பார்கள் என்பது தெரிந்தும் இரத்தம் தோய்ந்த முகத்தை துடைக்க முன் வருகிறாள் வெரோனிகா. சிந்தனை. நல்லது செய்தால் என்னை நீ ஏளனம் செய்வார்கள், உனக்கு ஏன் இந்த வேலை என்று நிந்தனைகளுக்கு பயந்து கந்தலாடை அணிந்து நடப்போரை நம் கண்முன்னே கண்டும், வறுமையில் வாடும் அண்டை வீட்டாரை பார்த்தும், பள்ளி கட்டணம் கட்ட முடியாமல் தவிப்போரை பார்த்தும், வேலையில்லாமல் வறுமையில் வாடுவோரை பார்த்தும், இடமில்லாமல் தெரு ஓரங்களில் தங்குவோரை பார்த்தும் தைரியமாக உதவிட மனம் இல்லையே என்றுதான் வெரோனிகாவைப் போல எழப்போகிறோம். ஜெபம். வெரோனிகா முகத்தை துடைத்ததால் சற்று ஆறுதலடைந்த இயேசுவை, வறுமையில் வாடும் ஏதோ ஒரு நபரின் துயர்துடைக்கும் நல் மனம் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 7ஆம் பதிவு. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். தொடர் போராட்டம். நேரம் ஆக ஆக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கிறது. சிலுவையின் பாரம், தாகம், களைப்பு இவற்றால் நொறுங்கியே போகிறார் இயேசு. அடித்தும் உதைத்தும் களைத்து போன படைவீரர்கள் தங்கள் கோபத்தை இயேசுவிடம் காட்டுகிறார்கள். மூர்க்கத்தனமான சாட்டையடிகளால் தொடர்ந்து செல்ல முடியாமல் நிலை தடுமாறி 2ஆம் முறை கீழே விழுகிறார் இயேசு. சிந்தனை. வாழ்வில் வரும் பிரச்சனைகளாலும் தொல்லைகளாலும் மனமுடைந்து போகிற எத்தனையோ பேர் ஆறுதலுக்காக, உதவிக்காக நம்மிடம் கையேந்தி வரும்போது மூர்க்கத்தனமான படைவீரர்களின் சாட்டையடி போன்று நம் வார்த்தைகளால் வாழ்வில் வளர நினைக்கும் எத்தனையோ பேரை கீழே விழ வைத்திருப்போம். அவர்களை எழ வைக்க முடியாவிட்டாலும் கீழே விழ விடாமல் தடுத்தாலே நாம் வாழ்வொழிக்கிறோம் அல்லவா? ஜெபம். வீழ்ந்தும் எழுந்து நடந்த என் இயேசுவை, என் வார்த்தைகளால் செயல்களால் நீர் வீழ்ந்தது போன்று பலரை விழ வைத்திருக்கிறேன். வீழ்வோரை கரம் பிடித்து எழ வைக்கக்கூடிய நல் உள்ளத்தை எனக்கு தந்தருளும். ஆமேன். தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அனைத்தையும் இழந்து கண்ணீர் வடிக்கும் ஒருவரால் எப்படி இன்னொருவருக்கு ஆறுதல் தர முடியும்? ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கும் ஒருவரால் இன்னொருவரின் கண்ணீரை எப்படி துடைக்க முடியும்? தான் படும் வேதனைகளையும் பொருட்படுத்தாமல் தனக்காக கண்ணீர் விடும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார் இயேசு. வாழ வேண்டிய வயதில் வாழ்வை எடுத்துக்கொள்ள துடிக்கும் அதிகார வர்க்கத்திற்கு மத்தியிலும் தனக்காக அழும் பெண்களுக்கு ஆறுதல் தருகிறார். சிந்தனை: இயேசுவின் கல்வாரி பாதையில் கலந்து கண்ணீரோடு நிற்கும் நாம் நம்மை, நம் குழந்தைகளை, நம்மோடு வாழ்பவர்களை எப்படி வளர்த்திருக்கிறோம்? பாசத்தில் குழந்தையை வளர்க்கும் நாம் பாரத்தை சுமக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? கனிவோடு வளர்க்கும் நம் குழந்தைகளை கண்டித்து வளர்த்திருக்கிறோமா? நம் வாழ்க்கை பாதையில் அவர்களை வாழ அழைத்து சென்றிருக்கிறோமா? ஜெபம். உம் துன்பத்திலும் ஆறுதலளித்த இயேசுவை, வாழ தயங்கி நிற்கும் எம் உறவுகளுக்கு ஆறுதல் கூறி வாழ வைக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். உடல் சோர்வு, களைப்பு ஒருபுறம், தன்னை புரிந்து கொள்ளாத மக்களினம் மறுபுறம், உணர்வுகள் இல்லாமல் அதிகாரத்திற்கு பயந்து எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல் தன்னோடு வருகிற மக்களைக் கண்டு உள்ள சோர்வு அடைந்து தடுமாறுகிறார் இயேசு. தன் வாழ்வின் நோக்கம் எது என்பதை உணர்ந்து நம்மை மீட்க கல்வாரி பயணத்தை எழுந்து தொடர்கிறார் இயேசு. சிந்தனை: கீழே விழுந்து கிடக்கும் இயேசுவை கண்டு எனக்காக விழுந்து கிடக்கிறாரே என எண்ணுகிறோமா? நமக்காக அவர் விழவில்லை, மாறாக நம் வாழ்வின் நோக்கத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோமே, அதை நினைத்து நீதிக்கு குரல் கொடுக்க தயங்கி நிற்கிறோமே, அதை நினைத்து எனக்கு ஏன் வம்பு என பயந்து ஒளிகிறோமே, அதை நினைத்து விழுந்து கிடக்கிற இயேசுவை எப்போது எழ வைக்கப் போகிறோம்? ஜெபம். வீழ்ந்தாலும் எழுந்து நடக்கும் இயேசுவை, எம் வாழ்வின் நோக்கம் நீதிக்கு குரல் கொடுக்கவும் நலிந்தோரை எழ வைக்கவும் என்பதை உணர்ந்து வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். எப்படியோ படை வீரர்கள் தங்கள் இலக்கை அடைய இயேசுவை கல்வாரிக்கு அழைத்து வந்து விட்டார்கள். கசையடிகளாலும் இரத்தத்தாலும் உடலோடு ஒட்டி போயிருந்த ஆடையை இழுத்து பறிக்கிறார்கள். இயேசுவிடம் கேட்டிருந்தால் தானாகவே கொடுத்திருப்பார். ஆனால் படை வீரர்கள் தசையோடு சேர்த்து உடையையும்
இழுத்து எடுக்கிறார்கள். இதுவரை அடைந்த வேதனையை விட இப்போது வலி அதிகமாகவே இருந்திருக்கும். சிந்தனை: அக்கிரமக்காரர்கள் இப்படி செய்கிறார்களே, ஏற்கனவே உடல் வேதனை, இப்போது நிர்வாணமாக உள்ள வேதனையையும் கொடுக்கிறார்களே என நாம் வருத்தப்படுகிறோமா? உன்னோடு பிறந்தவர்களின் உடைமைகளை பறித்தாயே, பிறருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தடுத்து நிறுத்தினாயே, நீ வாழ பிறரின் செல்வத்தை, நிலத்தை, வேலையை, வாய்ப்பை தட்டி பறித்தபோது இப்போதுள்ள வருத்தம் எங்கே போயிருந்தது? ஜெபம். கடைசி நேரத்திலும் உம் ஆடையை பறித்தவர்களுக்கு இலவசமாக கொடுத்த இயேசுவை, எங்களிடம் இருப்பதை நாங்கள் பகிர மறுத்தாலும் பிறருக்கு சேர வேண்டியவற்றை நாங்கள் தட்டி பறிக்காமல் வாழும் வரம் தந்தருளும். ஆமேன். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அனைத்து குற்றவாளிகளையும் கயிற்றில் கட்டி தொங்கவிடும் படைவீரர்கள் இயேசுவை மட்டும் ஆணிகளால் துளைக்கிறார்கள். ஆடையில்லாமல் அரை நிர்வாணமாய் ஊனி குறுகி நின்ற இயேசுவை கீழே தள்ளி சிலுவையின் மீது தூக்கி போட்டு கைகளையும் கால்களையும் இழுத்து ஆணிகளால் துளைக்கிறார்கள். சாட்டையால் அடிக்கும்போது வடிந்த இரத்தம் இப்போது பீரிட்டு பாய்கிறது. முழு ஆணியையும் கையையும் காலையும் துளைத்து சிலுவையோடு ஒட்டும் வரை பலம் கொண்டு அடிக்கிறார்கள். சிந்தனை: நமக்கு எதிராக இருப்பவர் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல் நிலையத்தில் குற்றப்பதிவுகள், நீதிமன்றத்தின் வழக்குகள் என ஒவ்வொருவரையும் சிலுவையில் அறைகிறோமே. வலுவற்றவரிடம் எல்லாவற்றையும் பறித்ததோடு மட்டுமல்லாமல் பல வழக்குகளை தொடுத்து மீள முடியாமல் தவிக்க விட்டோமே. இன்னும் எத்தனை இயேசுக்களை சிலுவையில் அறையப் போகிறோம்? ஜெபம். மறுபேச்சில்லாமல் அனைத்து துன்பங்களையும் ஏற்ற இயேசுவை, பிறரின் சுமைகளை இறக்கி வைக்க மனமில்லாமல் இருந்தாலும் சிலுவைகளை நாங்கள் கொடுக்காமல் இருக்கும் வரம் தாரும். ஆமேன். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அதிகார வர்க்கத்தின் குறிக்கோள் நிறைவேறியது. தலைமை குருக்களின் ஆசைகள் நிறைவேறியது. படைவீரர்களின் இலக்கும் நிறைவேறியது. இயேசுவும் தன் இலக்கை, குறிக்கோளை, ஆசையை நிறைவேற்ற இன்னும் சில நொடிகள். இறை வார்த்தை நிறைவேற தாகமாயிருக்கிறது. பகைவரை மன்னிக்க தந்தையே இவர்களை மன்னியும். உறவுகள் நிலைத்து நிற்க இதோ உன் தாய், இதோ உன் மகன். கடைசி நேரத்திலும் மீட்பு உண்டு என்பதை உணரச் செய்ய இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு சுற்றி பார்த்து தானும் தன் இலக்கை அடைந்து விட்டோம் என்பதை உணர்ந்தவராய் எல்லாம் நிறைவேறிற்று என சொல்லி உயிர் விடுகிறார். சிந்தனை: உன் வாழ்வின் இலக்கை, குறிக்கோளை அடைந்து விட்டாயா? உன் வாழ்வின் லட்சியத்தை நினைத்து பார்த்திருக்கிறாயா? லட்சியம் இருக்கிறதா? இருந்தால் நிறைவேற்றியுள்ளாயா?
நம் லட்சியத்தை, இலக்கை, குறிக்கோளை நிறைவேற்ற என்ன செய்துள்ளோம்? பிறரை மன்னித்துள்ளோமா? உறவுகளை பலப்படுத்தியுள்ளோமா? என்னதான் செய்துள்ளோம் நம் லட்சியத்தை அடைய? ஜெபம். லட்சிய பாதையில் எம்மை வாழ அழைத்த இயேசுவை, எங்கள் லட்சியத்தை உணர்ந்து அதை நிறைவேற்ற உழைக்கும் நல் வரத்தை தந்தருளும். ஆமேன். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னை மரியாவின் மடியில். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவல நிலை நேர்ந்துவிடக்கூடாது. 33 வயது இள மகனை மடியில் கிடத்தி சோகமாக காட்சியளிக்கும் அன்னை மரியா, இறை திட்டம் நிறைவேறியது என்று மகிழ்வதா? தன் மகனை கொடூரமாய் கொன்றவர்களை மன்னிப்பதா? சீராட்டி வளர்த்த மகனை மடியில் வைத்து அழுவதா என புரியாமல் இருக்கிறாள். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று அன்று சிமியோன் முன்னறிவித்தாரே, அது இதுதானோ என நினைத்து சோகமே உருவாய் அமர்ந்திருக்கிறாள். சிந்தனை. அன்னையின் கண்ணீர் தெரிகிறதா? அவளின் அபய குரல் கேட்கிறதா? மௌன ராகம் புரிகிறதா? உலகு வாழ தன் மகனை பலி கொடுத்தாள் அன்னை மரியா. இன்று நம் பிள்ளைகள் மீது தவறு இருந்தாலும் அதை மறைக்க காவல் நிலையத்தில் புகார். வீண் சண்டைகள், சிறுவர்களின் மனம் புரியாமல் பெரியவர்கள் நாம் செய்யும் தவறுகள்தான் எத்தனை எத்தனை. ஜெபம். தாயின் மடியில் அமைதியான இயேசுவை, நாங்களும் எங்கள் குழந்தைகள் செய்யும் தவறை மறைத்து பிறர் மீது பழி சுமத்தும் மனநிலையை கைவிட்டு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். பிறந்தது மாற்றான் தொழுவத்தில், அடக்குவதும் மாற்றான் கல்லறையில். பிறக்கவும் இடமில்லை, அடக்கவும் இடமில்லை, தலை சாய்க்கவும் இடமில்லை. உலகை படைத்தவருக்கே இந்நிலை. 3 ஆண்டுகளில் சரித்திரம் படைத்த சரித்திர நாயகனின் உடலை கல்லறைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். எப்படி வந்தோமோ அப்படியே செல்ல இருக்கிறோம் என்பதை தன் வாழ்வின் வழியாக உணரச் செய்கிறார் இயேசு. சிந்தனை. எதை கொண்டு வந்தோ சொந்தம் கொண்டாடுவதற்கு? நாம் அனுபவிப்பது அனைத்தும் கடவுளுக்குரியது என்பதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருந்தால் வாழ்வில் பிரச்சனைகள், தொல்லைகள் வந்திருக்காதே. நான் உழைத்தேன், சேர்த்தேன், ஆகவே என்னுடையது என உரிமை கூறுவதால் தானே நமக்கும் உண்மை பாடத்தை கற்றுத்தந்தும் புரியாமல் வாழ்கிறோம். எப்போது உணரப்போகிறோம்? ஜெபம். படைத்த அனைத்தையும் பாதுகாக்கும் இயேசுவே, இவ்வுலகில் நான் அனுபவிக்கும் அனைத்தும் உமக்குரியது, உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்குரியது என்பதை உணர்ந்து வாழ செய்தருளும். ஆமேன். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சிலுவை பாதையில் இயேசுவோடு நடந்தவர்களை, வாழ்க்கையின் அர்த்தங்களை, யதார்த்தங்களை
புரிந்திருக்கிறோமா? பிறரை மன்னிப்பதும், பிறருக்காக மன்றாடுவதும், துன்புறுவோரின் துயர் துடைப்பதும், பிறர் மீது பழி சுமத்தாமல் இருப்பதும், இலக்கோடு வாழ்வதும், அனுபவிக்கும் அனைத்தும் கடவுளுக்கு உரியது என்பதை உணர்ந்து வாழ்வதே வாழ்க்கை. அத்தகைய பிறரன்பு வாழ்வை வாழ்ந்தால் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும், வாழ்வும் வளமாகும். இல்லையே எத்தனை சிலுவை பாதைகளில் நாம் பங்கெடுத்தாலும் அது அனைத்தும் ஒரு சடங்கே. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் ஆலய வளர்ச்சிக்காகவும், பங்கு மக்களின் உடல் உள்ள நலன்களுக்காகவும், பங்கு பணியாளர்களின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.